தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை என்பது கிடைக்காம தனிப்பெரும் கட்சியாக விஜயுடைய கட்சி வந்திருக்கிறது. காங்கிரஸ் இன்றைக்கு போய் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் பெரும்பான்மைக்கு தேவையான அந்த எண்ணிக்கை என்பது விஜய்க்கு இல்லை. ஆனா கவர்னர் அர்லேக்கர் அவர்களை போய் விஜய் அவர்கள் சந்திச்சு தனக்கு வந்த ஆதரவு கடிதங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். ஆனா பதிலுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து எந்த பதில் கடிதமும் வரவே இல்லை. வெறுமன சந்திப்பு நடந்தது மட்டும்தான் இருக்கே தவிர நாளைக்கு பதவியேற்பு விழாவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி எந்த தகவலுமே வரல. ஆனா ஒரு பக்கம் நேரு ஸ்டேடியத்துல மிகப்பெரிய அளவுக்கு பதவியேற்பு விழா என்பது நாளைக்கு 11:30 மணிக்கு நடப்பதாக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுகிட்டு இருக்கு. பதவியேற்பு விழா நடக்குமா? கவர்னர் கேரளாவுக்கு போறதாகலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. பெரும்பான்மை நம்பரை கிடைத்தால்தான் பதவியேற்பு விழா நடக்கக்கூடிய அந்த கண்டிஷன் கவர்னர் போடுகிறார் அப்படின்ற செய்தியும் மீடியாக்கள் வெளியிடுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது ஆட்சியை கோருவதற்கு உண்டான அந்த முதல் கட்ட நடவடிக்கை கவர்னர் அலுவலகத்துக்கு போய் சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையை கொடுத்திருக்காரு. அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். பட் இங்க என்னன்னா ஒரு இடியாப்ப சிக்கலை விஜய் அவர்களே உருவாக்கி விட்டுருக்கிறாரு. அவருக்கு அவரே சிக்கலா ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதாவது இதுல நம்ம எப்படி பார்க்கணும்னா, தமிழ்நாட்டுல கவர்னர் செய்யக்கூடிய அரசியல் எல்லாம் நம்ம நிறைய நேரத்துல ஐயா ஆர்.என். ரவி ஆகட்டும், அது போன்றவர்கள் இந்த அரசியல் பண்றது அரசியல் தலைவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. பாஜக இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குன்றத நம்ம ஒப்பீனியன் தமிழ்ல நம்ம நிறைய வாட்டி பதிவு பண்ணியிருக்கோம். ஆளுநர் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்றதுல நம்மளோட நிலைப்பாடு, நம்மளோட பார்வை தெளிவு. என்னை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு லெட்டர் கொடுத்து எனக்கு என்னால ப்ரூவ் பண்ண முடியும், எனக்கு அனுமதி கொடுங்கன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஆளுநர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் அவர்களுக்கு. அந்த அடிப்படையில வேற யாருக்கும் அந்த நம்பர் கிட்டத்தட்ட கிடைக்கல அப்படின்னும் போது, சரி நீங்க போய் முயற்சி பண்ணுங்க, நீங்க பதவி ஏற்றுக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். இது ஒரு முடிவு. புஸ்தகத்துல இருக்கிற ஒரு முடிவு என்னன்னா, 118 எம்எல்ஏ இல்ல அதற்கு மேல யாருக்கு இருக்கோ அவங்கள நான் முதல்ல கூப்பிடுவேன் அப்படின்றது புஸ்தகத்துல இருக்கு. அது கவர்னருக்கு சொல்லப்பட்ட விதி. மரபுன்ற முறையில நிறைய நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையா இருக்கு அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியா இருக்கக்கூடிய அந்த ஆட்சி காலத்துல அந்த ஒரு சில கவர்னர்கள் பிஜேபியை கூப்பிட்டு, பிஜேபி கட்சியை கூப்பிட்டு, உங்க கட்சியில யார் தலைவரோ அவரை போய் பதவி ஏற்க சொல்லுங்க, அமைச்சரவையெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க, ஒரு 2 வாரம் 3 வாரம் டைம் எடுத்து உங்க மெஜாரிட்டியை நீங்க சபாநாயகர் முன்னாடி காட்டிக்கங்கன்னு சொல்லிலாம் நடந்திருக்குங்க. நானும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நடக்கும்ன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா, விஜய் அவர்கள் தனக்கு கிடைத்த இந்த வெற்றியினுடைய அதனுடைய வேல்யூ, அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம கொஞ்சம் ஏதோ சின்ன சின்ன தவறுகள் செய்யறாரோன்ற எனக்கு ஒரு ஒரு அதிருப்தி, ஒரு ஒரு இது இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் நிறைய பேரை விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என்னோட கருத்து என்பது அது வேற. பட் மக்கள் நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். அப்படி இருக்கும்போது பாஜக தலைமையில இன்னைக்கு மத்திய அரசு இருக்கு. கவர்னர் பாஜகவோட கைப்பாவையா இருக்காங்க அப்படின்றது பத்திரிகையாளர்களோட விமர்சனம். அப்படி இருக்கும்போது விஜய் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். கவனம் சிதறாரு. எங்க சிதறாரு அப்படின்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் ஒரு அரசியல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க வெறுமனே 108 உங்ககிட்ட இருக்கிற லெட்டரையே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு, காங்கிரஸ் கிட்ட நீங்க அந்த 5 சீட்டை வாங்காம போயிட்டு பிரதமருக்கு ஒரு அழைப்பு, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல முதலமைச்சரோட நாங்க ஸ்வேரிங் இன் வச்சிருக்கோம், பிரதமர் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா, யாரும் போயிட்டு விஜய் அவர்களை போய் சனாதன சக்தி வந்து விட்டது, பிஜேபி பிரதமர் வந்து விட்டாருன்னு யாரும் போய் கேட்க போறல. அது ஒரு நாகரிகம், அது ஒரு இங்கீதம், அது ஒரு முறை. இந்த முறைய சரியா பண்ண தெரியாம சொதப்பி வச்சிருக்கிறாரு விஜய். இதுதான் காரணம், ஃபர்ஸ்ட் காரணம். இவர் என்ன பண்றாருன்னா, ராகுல் காந்தியோட நட்பு பாராட்டுறாரு. சரி, ராகுல் காந்தியாச்சும் வயசுல மூத்த ஒரு அரசியல் இருக்கிறாருல, அவர் என்ன பண்ணோம், எப்பா உனக்கு இருக்கிறது சிங்கிள் மெஜாரிட்டி வரல, உனக்கு மக்கள் முழுசா தேர்ந்தெடுக்கல, மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருக்கு, என்ன கூப்பிட்டா உனக்கு எதனா பிரச்சனை வரலாம், உனக்கு எதனா பிரச்சனைனா நான் என் 5 பேர் இருக்கிறாங்க,
தேர்தல் நடக்கும்போது ஒருவேளை நோ கான்பிடன்ஸ் மோஷன் வரும்போது 5 பேர் கில்லி மாதிரி உனக்கு போட்டுருவாங்க தாவேக்காக்கு. ஒன்றும் பயப்படாத. நான் அப்புறமா வந்து சாவகாசமா பேசுறேன். இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும். வேற யார் யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ சிபிஐ, சிபிஎம், விசிகா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கிட்ட எல்லாம் லெட்டரை வாங்கி நீ கொடுத்துக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஊருக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி போய் உதவி பண்றன்ற பேர்ல காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவங்க ஐயா செல்வ பெருந்தகை, பிரவீன் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் தெரியும் இவர்களுக்கு. இவர்களுக்கு தெரியாத அரசியலே கிடையாது. போட்டுடைத்தான் ஆண்டின்ற மாதிரி இவங்களா போய் எத்தனை ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் லெட்டரை கொடுத்துட்டு ஒரே சந்தோஷம் செலிப்ரேஷன் போட்டோ. ராஜ்பவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அவங்க இதை எப்படி ஏத்துக்கிடுவாங்க? கொஞ்சமாச்சு சிந்திக்கணும்ல. ஃபர்ஸ்ட் தப்பா. ரெண்டாவது, இவர் இருக்கிறாரு ஐயா செங்கோட்டையன், அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதிமுகவை நாசம் படுத்தினாரு. இப்ப தாவேக்காவை நாசம் பண்ற வேலையை பண்ணியிருக்கிறாரு. 2 நாளா என்ன செய்தினா, செங்கோட்டையன் டு எஸ்பி வேலுமணி, வேலுமணி டு அதிமுக நிர்வாகிகள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களாம். அதிமுக உடைப்பது எப்படி, ஒரு 10 எம்எல்ஏ தூக்கின்னு போலாமா, இல்லை நம்ம வெளியில இருந்து சப்போர்ட் கொடுக்கலாமா, தனியா கூடி பேசிக்கிறது, 3 கூடி பேசிக்கிறது. இது ஆல்ரெடி இபிஎஸ் அவர்களே தோத்துட்டு உட்கார்ந்து டயர்டா தான் உட்கார்ந்து இருப்பார் வெறுப்புல. அப்போ வந்து ஒரு 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 கட்சி, ஒரு பெரும்பான்மையான கட்சி, நீங்க என்ன பண்ணிருக்கோம் விஜய் சார், உங்க வீட்டுல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட கிரீம்ஸ் ரோடு சாலை வீடு எவ்வளவு தொலைவு இருக்கு, எதிர்கட்சி தலைவர் வண்டி எடுத்து நேரா போயிட்டு, ஐயா நான் வந்து நின்னேன், ஆனா எனக்கு பெரும்பான்மை கிடைக்கல, திமுக உங்களுக்கு எதிர்கட்சி, எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நான் பண்றேன், கூட இருங்க, ஆட்சியில வேணும்னா பங்கு தரேன், இல்லைன்னா நீங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுங்க, அதிமுகவோட உதவி எனக்கு தேவை, ஏன்னா என்னால வந்து ஆட்சியையும் கவனிக்கணும், கட்சியும் பார்க்கணும், எனக்கு வேற எதனா சட்ட சிக்கல் வந்துடக்கூடாது, நீங்க கூட கூட இருந்துங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு வந்து விஜய் செக் வச்சிருப்பார், மறுக்க முடியாது. அதை விட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா அதிமுக உடைகிறோம், அதிமுக இருந்து 10 பேரை தூக்குறோம் வைக்கிறோன்னொன்னே அவர் எவ்வளவு பேரை பார்த்துருப்பாரு. முன்னாள் முதலமைச்சர் இல்ல, அவர் என்ன பண்றாரு, சப்போர்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உங்க வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி முன்சாமியை வச்சு அச்சாறு ஒரு அடி. 3 நாள் ஆச்சு ஓட்டு எண்ணி. ஓட்டு எண்ணும் போதே நீங்க என்ன பண்ணிருக்கணும், 3 மணி நிலவரம் உங்களுக்கு தெரியும். அப்பவே இன்னும் எத்தனை சீட்டு கைக்கு கிடைக்கும், எவ்வளவு பேர் எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, நமக்கு எவ்வளவு ஷார்ட் ஆகும்னு தெரிஞ்ச உடனே அப்ப என்ன பண்ணிருக்கணும், டிஜிபிஆர் வர சொல்லுங்க, ஹோம் செக்ரட்டரி யார் வர சொல்லுங்க, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ல இருந்து முக்கியமான ஆஃபீஸர்ஸ், இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் வரணும், நான் தான் முதலமைச்சராக ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை வர வச்சு கவர்னர் ஆஃபீஸ்க்கு லெட்டர் கம்யூனிகேஷன்லாம் ரெடி பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஐயா புசி ஆனந்த் கூப்பிடுங்க, ஆதவ கூப்பிடுங்க, யாராவது ஒருத்தர் சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஒரு 2 பேர் போட்டு போயிட்டு யார் யார்கிட்ட எல்லாம் பேசணுமோ நான் சொன்னேன்னு சொல்லி பேசுங்க, நல்லபடியா பேசுங்க, நான் வந்து அவங்கள பாக்குறேன்னு சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஈகோலாம் கிடையாது, நேற்று வரலாம் நடிக, இன்னைக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும், 4 பேரோட நான் சேர்ந்து போனோம், பழகி போனோம், இபிஎஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க நான் வரேன், அதிமுக தலைமை கழகமா இருந்தாலும் சரி, இல்ல அவர் வீடா இருந்தாலும் சரி, நான் போய் அவரோட ஆதரவு கேட்கிறேன், வயசுல கம்மி, அனுபவம் கம்மி, இறங்கி போறேன், ஒன்றும் தப்பு இல்லை, 47 எம்எல்ஏ முள்ளங்கி பத்த மாதிரி மொத்தமா கிடைக்கும், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தாவே காட்சி. இது நடந்திருந்தா பண்ணிருக்கலாமா, விட்டாச்சு. அடுத்தது ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றியை தோத்தவங்க எல்லாம் முதல்ல சொல்லிட்டாங்க, அப்புறமா தான் சார் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து ஒரு வருத்தத்தோட நான் சொல்றேன், இதுல வந்து அரசியல் நாகரிகம், அரசியல் முதிர்ச்சி, அதன் அடிப்படையில தான் நான் இதை பேசுறேன். தாவேக்கா ஆட்சியை சீக்கிரமா அமைக்கணும், தாவேக்கா நல்லா இருக்கணும்ன்ற அந்த ஒரு நியாயமான புரிதல்ல நான் இதை பேசுறேன். எல்லாத்துக்கும் வந்து நீங்க களங்கத்தை கற்பிக்க முடியாது. அதே நேரத்துல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, இந்த சிஎம் எலெக்ட் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல, ஒரு பூங்கொட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு அண்ணா அறிவாலயம் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, நீங்க வயசுல முதிர்ந்தவர், உங்களுக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு வயசு கம்மி, நான் எதிர்த்து உங்களை பிரச்சாரம் பண்ணேன், நீங்க தோத்துட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன், அப்படி இல்லை, நீங்க குளத்தூர்ல தோத்தது எனக்கு வருத்தம், நீங்கெல்லாம் சட்டமன்றத்துல இருந்தா அது எனக்கு நல்லது, இப்படிதான் வந்து அண்ணாவும் காமராஜரும் எம்ஜிஆரும் அரசியலை வந்து சொல்லி கொடுத்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா இறந்த பொழுது, அம்மா நீங்க ஆளக்கூடாதுன்னு தான் நினைச்சோம், நீங்க இறக்கணும் நாங்க நினைக்கலன்னு சொல்லிட்டு திமுக காரங்க போஸ்டர் ஒட்டினாங்க. போய் பார்த்துட்டு அப்படியே அது முடிச்ச கையோட ரஜினி சாரை போய் பார்த்துட்டு, சார் இந்த காலம் பதில் சொல்லும், அது இதெல்லாம் இருக்கட்டும், காலம் பதில் சொல்லிச்சு, நீங்க வந்து
எனக்கு நான் பதவி ஏத்துக்கிற அன்னைக்கு நீங்க வரணும். நீங்க தான் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார். நீங்க என் கூட இருக்கணும் அப்படின்னா, ரஜினி வந்து பிஜேபியோட டைஅப்ல இருப்பார். அவர் ஆசைப்பட்ட ஜனாதிபதி. ரைட்டா? ஸ்டாலின் சார் கொளத்தூர்ல தோத்ததுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் ஜெயிச்சிருக்கணும். அவர் சட்டமன்றத்துல இருக்கணும்ன்றது என் ஆசை. காமராஜர் தோத்தப்ப சீனிவாசன் கிட்ட எல்லாம் பேசினது என்ன? ஐயோ! காமராஜர் தோத்து போயிட்டாரே! அவர் வந்திருக்கணுமேன்னு பேசினாங்க. இங்க தாங்க அரசியல் பண்பு, அரசியல் ஆரம்பம். இந்த கோடுகள் எல்லாமே விஜய் சார் வந்து தவற விட்டு விட்டார். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கூட ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் இறங்கி போங்க. இப்போ அண்ணன் திருமாவளவனோட கூட்டம் வந்து 2 நாள்ல நடக்கிற மாரி இருந்தது. முழுக்க முழுக்க திமுக கூட்டணியில இருக்கிறவங்கலாம் சந்தர்ப்பவாதத்த அப்படியே கக்குறாங்க. உண்மைய ம். சொல்லணும்னா அதுதான். அங்க ஈரம் கூட காயல. ஒரு ஒரு மோசமான செய்தி. முதல்வர் தோத்து போயிருக்கிறார். கட்சி வந்து மோசமா இருக்கு. அதிமுக தோத்து போயிருக்கு. எல்லாம் மனசு கஷ்டத்துல இருக்கிறாங்க. நீங்க இறங்கி போய் 2 கட்சிகிட்டயும் பேசியிருந்தா ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கும்ல. யார் என்ன சொல்லியிருப்பாங்க? தங்கம்டா விஜய் சார். கோல்டு. தோத்துட்டு அண்ணா விதைத்த மண். எம்ஜிஆர் மாரி எல்லாரோடையும் பகல்றாரு. எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாம் வாங்க. சேர்ந்து ஆட்சி நடத்துவோம். வாங்க. எனக்கு பெரும்பான்மையில என்ன தோற்கடிச்சிடாதீங்க. மக்கள் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்ட வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் கவர்னர் கிட்ட போயிட்டு, இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு லெட்டர் குடுத்துட்டு, எனக்கு 108 தான் இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர பார்த்துட்டேன். தேவைப்பட்டா சப்போர்ட் பண்றேன்னு இருக்காரு. வேணும்னா அந்த 47 லெட்டர் குடுப்பாரு. காங்கிரஸ் கிட்ட நான் லெட்டர் வாங்கல. எனக்கு அந்த 5 வானாம். ஏன்னா நான் அந்த 5 வாங்குனா நீங்க கோச்சுக்குவீங்க. கவர்னர் நீங்க கோச்சுக்கிட்டீங்கன்னா நான் பதவி ஏத்துக்க முடியாது. அப்புறம் பிரதமர் கிட்ட டேட் கேட்டிருக்கிறேன். பிரதமர் வராருன்ட்டாருன்னா, கவர்னர் ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமா பதவி ஏத்துக்கங்க விஜய் ஜின்னுவார். இதுதான் அரசியல் புரிதல். இத இவ்வளவு வெண்ணெயெல்லாம் திரட்டி வச்சுட்டு, பானைய வச்சுக்கிட்டு நெய்யாக்க முடியாம திட்டிட்டு இருக்கீங்க. என்ன சாமி அரசியல் பண்றீங்க நீங்க? நேத்து வரல வேற. இன்னைக்கு நீங்க முதலமைச்சர். 4 பேர்கிட்ட இறங்கி போணும். அப்புறம் ஒரு செய்தி பாட்டாளி மக்கள் கட்சியில துணை முதலமைச்சர் கேட்டாங்களாம். ஏங்க ம். அவ்வளோலாம் குடுக்க முடியாதுங்க. இருக்கிறதே கம்மி. உங்களுக்கு நான் குடுக்குறதுன்னு வேற எதனா அமைச்சரவை கேளுங்க. பேசுங்க. ஆளுங்கள அனுப்புங்க. எப்போ 3 மணி தாண்டி உங்களுக்கு 100 தாண்டிடுச்சோ, அன்னைக்கு சாயந்தரம் இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கணும். அன்னைக்கு நைட்ல இருந்து உங்க வீட்டாண்ட காவல்துறையில இருந்து எல்லாம் நின்னு இருக்கணும். உங்க வண்டியானது நின்னு இருக்கக்கூடாது. இங்க போது, அங்க போது, அவரு அத பார்க்குறாரு, இத பார்க்குறாரு, நேரு ஸ்டேடியம் பார்க்குறாரு, டிஜிபி ரிவ்யூ பண்றாருன்ட்டுன்னு, நாளைக்கு பிளான் பண்ண மாரி பதவியேற்பு நடக்கணும். அதுதான் உங்களோட நோக்கமா ம். இருக்கணும். ஏன்னா மக்கள் அததான் விரும்புறாங்க. ரசிகர்கள் அததான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு அதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதனால இனிமேல்ட்டு இந்த ஈகோலாம் பார்க்காம, இப்ப அதிமுகல கேபி முனுசாமி சொல்ட்டாரு. சப்போர்ட்லாம் கிடையாதுன்னு. 3 நாள் அமைதியா தானே இருந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? எஸ்பி வேலுமணிய தூண்டி விடுறது, சி. சண்முகம் அவங்க ஏதோ பேசுறாங்க. என்னமோ நடக்குது. அதிமுக உடையுது, பிரியுதுன்னோன எடப்பாடியார் கோவப்பட்டாரு. ஓ! அப்படியா கத? சரி ரைட். நானா எதுவும் பண்ணல. நீங்களா ஆரம்பிச்சீங்க. ரைட். நீ நீ இருந்துக்கப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திமுகல போய் கேட்க முடியுமா சப்போர்ட்டு? அறிவாலயத்துல போய் கேட்க ம். முடியுமா? இல்ல. விசிகா நாளைக்கு வச்சிருக்கிற மீட்டிங்க 2 நாள் தள்ளி போட்டு நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க கைக்கு வர்றத ஏன் கொஞ்சம் ஒரு அரசியல்வாதியா நீங்க மாற மாட்டேன்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்துக்கு தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு தணிக்கை வாரியத்துல காத்திருந்து ரிலீஸ் பண்ண முடியாம போயிருச்சு. இப்போ அதிமுகவும் நான் உங்களுக்கு ஆதரவு தர முடியாதுன்ட்டாங்க. விசிகாவும் நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்கை ரத்து பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்டும் என்ன நிலைமை அப்படின்னு தெரியல. வெறுமன காங்கிரசுடைய ஆதரவு என்பதாலேயே இப்ப ஆளுநர் வந்து தடை போடுகிறார் அப்படின்ற வரும்போது, ஜனநாயகன் படத்துடைய அதே சீன் இப்போ வந்து அரசியலையும் நடப்பதை போல இல்லையா? இப்போ பதவியேற்பு விழா நடக்கலைன்னா அது விஜய்க்கு மிகப்பெரிய அவமானம் தானே. தமிழ்நாட்டு அரசியலுக்குமே பெரிய அவமானமா இருக்கும்ல. இல்லங்க விஜய் அவர்களுக்கு இதுல அவமானம் கிடையாதுங்க. ஓட்டு போட்டுட்டு மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்கங்க. ஒரு முதலமைச்சர் இல்லாம எவ்வளவு நாளுங்க காப்பந்து இன்னைக்கு தேதியில முதலமைச்சர் யாரு தெரியுங்களா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். கவர்னர் கிளிப்புள்ள மாரி பத்திரிகையாளருக்கு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. வந்தாங்க, ஓட் ஷேர்ஸ் தான் தெரிஞ்சது. நம்பர் கேட்டா நம்பர் இல்ல. அவங்க வச்சிருக்கிற நம்பர் 118 இல்ல. 118ஓ இல்ல 118க்கு மேல. அத குடுத்தா நான் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் குடுத்துடுறேன். நீங்க போய் பதவி ஏத்துக்கலாம். அது இல்லாம நான் உங்கள அழைக்க முடியாது. அதே மாரி அதுவரையிலும் முதல்வர் ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா இருக்கட்டும் நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேன்றார். முதலமைச்சருக்கு ஓட்டு போடல. அதிகமா ஓட்டு வாங்குனது விஜய் அவர்கள். ஆனா கவர்னர் வந்து அந்த ரூல் புக்க வச்சு விளையாடுறாரு. இது கணிக்க மாட்டீங்களா? இது அரசியலுங்க இது.
இந்த அரசியல உங்களுக்கு வந்து யாரும் சொல்லி கொடுக்கலையா? இல்ல இப்ப +2 ரிசல்ட்டுமே பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பொறுப்பேத்து அமைச்சரவை வந்த பிறகு தான் ரிலீஸ் ஆகுன்ற சிச்சுவேஷன் இப்ப மாறி இருக்கு. 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ரிசல்ட்டுமே இப்ப தள்ளி போகும் அப்படின்ற மாரி, மாணவர்கள் பாதிப்படைவாங்க அப்படின்ற மாரியான செய்திகளும் இப்ப வெளியாகுது. அதாவதுங்க ஒரு முதலமைச்சரோட பதவியேற்பு விழா தள்ளி போகுதுன்னா, அதனால நெறைய அரசியல் ரீதியா நெறைய பிரச்சனைகள் வருங்க. கோப்புகள் முதலமைச்சர் கையெழுத்து போடணும். புதிய அமைச்சர்கள் வந்து அவங்கவங்க உட்காரணும். நெறைய போஸ்டிங்ஸ்லாம் வந்து போட வேண்டியது இருக்கும். ஜிஓ போட வேண்டியது இருக்கும். இப்ப இந்த மாசம் பொறந்தவொன்னே 10ஆம் தேதியோ, 8ஆம் தேதியோ அந்த மாதம் ரூ. 1000 குடுக்குறீங்களோ, இல்ல ரூ. 2500 குடுக்குறீங்களோ, அது அரசோட இது. அரசோட கொள்கை முடிவு என்ன? பட்ஜெட்டுக்கு போடணும். ஏன்னா இடைக்கால பட்ஜெட் தான் போட்டிருக்காங்க. முழு பட்ஜெட் போடணும். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, நீங்க பாட்டுன்னு அமைதியா இருக்கிறீங்க. இப்போ என்னாச்சு 4ஆம் தேதி ஆச்சு. 4, 5, 6 3 நாள் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு குழப்பமா இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து உண்மையா பொய்யா தெரியல. கவர்னர் வந்து கேரளா போறாருன்றாங்க. அவரு கேரளா போயிட்டா நீங்க யார வச்சு ஃபோன் பண்ணி கூப்பிடுவீங்க? அவர் இஷ்டம் போல வராருன்னா, இது நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டுல பார்த்துருக்கிறோம் முன்னாடி. இதே சிஸ்டம். அதிமுக இப்படிதான் இதுல மாட்டி தான் அதிமுக ரொம்ப மோசமான நிலைமைக்கு போச்சு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு. அதனால தான் சொல்றது, இந்த தொங்கு சட்டமன்றம் என்பது வரக்கூடாது. கவர்னரோட பிடியில போய் நிக்கக்கூடாது. சரிங்க, இது கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஏன் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப விஜய் வந்து மோடி அவர்கள் கிட்ட நீங்க கலந்துக்கங்கன்னு கூப்பிட்டு இருந்தாவே இந்த பாதி பிரச்சனை முடிஞ்சிட்டு இருக்கும். இது சிம்பிள். இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் போய் வீட்ல பார்த்து, சார் உங்களுக்கு நம்பர் வந்துட்டு இருந்தா பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க 118 ஜெயிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு 118 வரல. நீங்க விசிக கிட்டயும் சிபிஎம், சிபிஐ கிட்ட உட்கார்ந்து பேசி, பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட உட்கார்ந்து பேசி, நீங்க அதெல்லாம் சேர்த்து குடுத்திருந்தீங்கன்னா பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு இருக்கும். காங்கிரஸ் கிட்ட போய் எதுக்குங்க வாங்குறீங்க? காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆவாது. பங்காளி சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அவங்க இப்பதான் மம்தா பானர்ஜியை தோக்கடிச்சுட்டு, ஸ்டாலினை தோக்கடிச்சுட்டு, அரவிந்த் கெஜ்ரிவால் தோக்கடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பாடான்னு அங்க போயிட்டு தமிழ்நாட்டுல நாங்க காங்கிரஸ் கூட கூட்டணி, நீங்க வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டா, இது என்ன இது அரசியல் இது? தெரியுமா? தெரியாதா? நான் வந்து இத வந்து கிட்டத்தட்ட வருத்தத்தோட நான் இத பதிவு பண்றேன். எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல இப்ப ஆல்ரெடி ஒரு 2 நாள் தள்ளி போச்சு. ஒரு 5 வருஷம் இவர் ஆள வேண்டியதுல கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் தள்ளி போகுது. அந்த 3 நாள் யாருக்கு நஷ்டம்? விஜய் சாருக்கு தான் நஷ்டம். அப்புறம் இன்னும் ஒரு சில செய்திகள் நான் கேள்விப்படுறேன். அப்படியே இத லூஸ் விட்டுட்டு, யாருமே பதவி ஏத்துக்காம, அப்படியே கவர்னர் ஆட்சி வச்சுட்டு, அப்படியே கலைச்சிட்டு திருப்பி எலெக்ஷன் வச்சா நம்ம அதிக பெரும்பான்மை ஜெயிச்சிருவோம். யாரு சாமி உங்களுக்கு இப்படிலாம் ஐடியா குடுக்குறா? எத்தனை தேர்தல ஒரு தமிழ்நாடு சந்திக்கும்? மக்களுக்கெல்லாம் வேற வேலை எல்லாம் இல்லையா? ஓட்டு போட்டுட்டோம். விஜய தேர்ந்தெடுத்துட்டோம். விஜய் அவர்கள் கொஞ்சம் இறங்கி, எல்லார் கூடயும் பழகி, எல்லாருக்கும் உண்டான அரசியல், அதுதான் ஐயா காமராஜர் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் அறிஞர் அண்ணா பண்ணியிருக்கிறாரு. மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சும்மா சொல்லல. கொஞ்சம் இறங்கி போங்க. நீங்க புதுசுங்க. உங்க நல்ல நேரம் நீங்க இப்படி ஒரு ஜெயிப்பு ஜெயிச்சிட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத வெற்றி. அத கொண்டாடுற மனநிலையில மக்கள் இருக்கிறாங்க. தெரியலன்னா தெரிஞ்சவங்க யார் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. 4 பேர்கிட்ட பேசுங்க. கவர்னர் பேட்டி குடுக்குறாருங்க. இவர் இன்னும் பேட்டி குடுக்கல. அப்போ எதை எங்க செய்யணும்? எப்படி பண்ணணும்? எல்லாம் தனியா ஒரே ஆள் பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சர் பதவின்றது அது நெறைய அனுபவம் வேணும், நெறைய விஷயம் வேணும். இன்னொன்னு ரஜினி சார் போயி ஸ்டாலின் சார பார்க்குறாரு. 2 பேரும் உட்கார்ந்து என்ன உங்களுக்கு எவ்வளவு பிபி, சுகர் இருக்கு, எனக்கு எவ்வளவு பிபி, சுகரா பேசியிருப்பாங்க. கண்டிப்பா அரசியல் பேசியிருக்க மாட்டாங்க. ஆல் இண்டியா ஃபிகர் யாரு? ரஜினி சார். சிஎம் நேஷனல் ஃபிகர். 2 பேரும் அரசியல் பேசியிருப்பாங்கல்ல. அத கொஞ்சம் கணிக்கணும்ல, யூகிக்கணும்ல. என்ன பேசியிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும். ரஜினி பேசி முடிச்ச உடனே நம்ம இப்ப ஃப்ரீயா தானே இருக்கிறோம். எதனா ஃபைல் பார்க்குறோமா? வண்டி எடுங்க, நேரா போயஸ் கார்டன் விடுங்க. சூப்பர் சார், என்ன பேசுனீங்க? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இது மாதிரி சிக்கல் இருக்குது. முடிச்சு கொடுங்க. பதவி ஏத்துக்கணும். பதவி ஏற்புக்கு வாங்க. ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத ஜின்பிங்லாம் இல்ல. போன் அடிங்க, ஹிந்தியில பேசுங்க. நீங்க சொன்னா பிரதமர் கூட வருவாரு. கவர்னர் இந்த மாதிரி ஃபைல சிக்கல் பண்றாரு. எதனா பண்ணி விடுங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, யூ ஆல்வேஸ் நீட் தோஸ் வைஸ் பீப்புள். ஷோ அவர்கள் இருந்திருக்கிறார். புரியுதுங்களா? ஒரே ஒரு ஐயா குருமூர்த்தி வீடு பக்கம் போவாதீங்க. இல்ல இந்த பாஜக மைண்ட் செட்ல இருப்பாங்களா, அங்க போவாதீங்க. நட்டாத்துல விட்டு போயிடுவாங்க.
அதிமுகவை அவங்க தான் அப்படி ஆக்குனாங்க. நாடு நல்லா இருக்கணும், ஒரு ஆட்சி, புதிய ஆட்சி உட்காரணும், புதிய திட்டங்கள் வரணும். இந்த மாணவர்கள் இந்த +2 ரிசல்ட்லாம் சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாமதமாகும். அதெல்லாம் இருக்கு. அதனால வந்து இது வந்து முழுக்க முழுக்க இந்த காணொளியில வந்து இது அறிவுரையோ இல்ல ஆலோசனையோ கிடையாது. நான் பேசுறது எதார்த்தம். கடந்த கால அரசியல் தலைவர்கள் இவ்வாறெல்லாம் நடந்திருக்கிறார்கள். மூப்பனார் ஐயா இறங்கி வந்திருக்கிறார். ரஜினி அவர்கள் வந்து ஒரு சில நேரத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருக்காரு. பேசியிருக்கிறாரு. நடராஜன் அவர்கள், சசிகலா நடராஜன் இந்த மாதிரி எமிசரி வேலை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப யாரையோ ஒருத்தர் ஒரு 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 அரசியல் சார்பு இல்லாதவர்களையோ வச்சு நீங்க இதெல்லாம் பேசணும். எனக்கு வரக்கூடிய பெயர்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டிஸா தெரியல. விஷ்ணு ரெட்டி சொல்றாங்க, ஐயா ஆதவர்ஜுனன் சொல்றாங்க, செங்கோட்டையன் சொல்றாங்க. இந்த 3 4 நாளா நீங்க வந்து எதுவும் பெருசா பண்ணல. இல்ல வேற யாருன்னா ஒருத்தர். அதே மாதிரி லீகல் ஒப்பீனியன் கேட்கிறேன்றாரு. யாரு? கவர்னரு. அவ்வளவு தொலைவுலாம் அது போவே இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே லெக் ஒர்க், ஹோம் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுக்கின்னு போய் லெட்டர் குடுக்கணும். நீங்க போய் குடுக்கும்போது கவர்னர் ஓகே டன். ஐ ஆம் இன்வைட்டிங் ஜோசப் விஜய் டு டேக் ஓத் ஆஃப் செரமனி, ஸ்வேரிங் இன் செரமனி. கவர்னர் வந்து அழைச்சிட்டார். இவ்வளவுதான். இதான் செய்தி. அதுக்கு வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு தான் நீங்க அங்க போகணும். அந்த வேலையை வந்து 108 ஃபெயிலு, 113 ஃபெயிலு. அவர் என்ன சொல்றாரு கவர்னரு? ஃபெயிலு பெருசா, பாஸ் பெருசா? இல்லங்க ஃபெயிலு, மத்தவங்களும் ஃபெயிலுங்க அப்படின்னா, ஓ எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டீங்களா? சரி, அப்ப நான் வந்து ஃபெயிலுக்கு கூப்பிடலாமா வேணாமா? நான் வழக்கறிஞர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு அனுப்பிச்சு விட்டாரு. போதுன்னு முடிவு பண்ணுவோம். 118 ரெடி பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். என்ன இப்போ ஒரு இது பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? சிபிஐ, சிபிஎம் நீங்க தான் போகணும். அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தேவை. மக்கள் உங்களை தான் ஏத்துக்கிட்டாங்க. மக்களுக்காக விஜய் அவர்கள் கொஞ்சம் இறங்கி மற்ற கட்சி தலைவர்களோட அவரே நேரடியா பேசி அவங்களோட நம்பிக்கையை பெற்று, ஆதரவை பெற்று, கடிதத்தை வாங்கி கவர்னர் கிட்ட கொடுத்தா கவர்னருக்கு வேலை இல்லை. இப்ப என்ன ஆகி போச்சு? டெல்லி சொன்னா பதவியேற்பு, இல்லைன்னா இல்ல. இதுக்கெல்லாம் வந்து பிஜேபி மேல எல்லாம் கோவப்பட மாட்டாங்க. நான் சொல்றேன், நிறைய பேர் பிஜேபி சதியை பார்த்தீர்களா? ஆல்ரெடி ஒருத்தர் பிஜேபின்னு சொல்லிட்டு தான் தோத்துட்டு உட்காந்துக்கிறாங்க அண்ணா அறிவாலயத்துல. காங்கிரஸ் தலைவருமே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி தான் வந்துட்டு விஜயை வந்து பதவியேற்க விடாம தடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க ஆளுநர் வந்து செய்தியாளர்கள்கிட்ட பேசுறாரு, அந்த பேட்டிலாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஆளுநர்கள் தமிழ்நாட்டுல பண்ணதே இல்லை. RN ரவி அவர்கள் கூட இதை பண்ணது கிடையாது. இந்த ஆளுநர் வந்து பாரத் மாதா போட்டோ எல்லாம் வச்சுட்டு பெரிய பிரச்சனைகளை கேரளாவில் கொடுத்தவர் தான். யூனிவர்சிட்டி சான்சலராக இருந்து கொண்டும் பிரச்சனைகளை கொடுத்தவர் தான். இப்ப அதே நெருக்கடியை விஜய் கொடுக்கிறார் என்றால், இப்ப பதவியேற்பு விழாவிலே இந்த பிரச்சனை வருகிறது என்றால், அதையெல்லாம் விஜய் தாக்கு பிடிப்பாரா? ஒரு பக்கம் PM ஸ்ரீ திட்டத்துக்கு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே வந்துட்டு பாஜக ஒரு லெட்டரை வந்து விஜய்க்கு அனுப்புது. இது விஜய் தாக்கு பிடிச்சு நகர்ந்து விடுவாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப துல்லியமான கேள்விங்க. இந்த அழுத்தம், இந்த பிரச்சனை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா? OPS அவர்களும் EPS இருக்கும்போது கவர்னர் இங்கிருந்து அங்க டான்ஸ் ஆடுவாரு, பாம்பேல இருந்து வருவாரு, அப்புறம் திடீர்னு ஊட்டிக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தொடர்புல இல்ல மாட்டாங்க. சசிகலா அவர்கள் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கவர்னர் வந்தாரு. அப்புறம் 2 பேரும் சேர்த்து கவர்னர் அரசியல் பார்த்தோமா? அதுக்கப்புறம் ஐயா RN ரவி அவர் என்னென்ன அரசியல் பண்ணாரு பார்த்தோமா? துணைவேந்தர் நியமனத்துல கூட உள்ள பூந்து ராஜ்பவன்ல சொல்றவங்க தான் துணைவேந்தர்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரத்தையும் எடுத்து உயர்கல்வித்துறையை நாசமா ஆக்கிட்டாங்க போன பீரியட்ல. அதுக்கப்புறமா தமிழ் தாய் வாழ்த்து நான் பாட மாட்டேன், நீங்க சொல்றதை நான் படிக்க மாட்டேன், இதெல்லாம் பண்ணாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நம்ம 10 வருஷத்துல பார்த்தோம். பார்த்துட்டு திருப்பி கவர்னரோட கோர்ட்ல எடுத்துன்னு போய் எதுக்கு பால வைக்கணும்? இங்க எல்லாம் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள் உங்களுக்குள்ள உட்காந்து பேசி அதை முடிச்சுக்கிட்டு, உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிட்டு போய் கவர்னர் கிட்ட லெட்டர் கொடுத்துதான் இன்னைக்கு பிரச்சனை இல்லையே. RSS காரர் எடுக்கிற முடிவுக்கு காத்துட்டு இருக்கிறீங்கல்ல, இதுக்காக ஓட்டு போட்டாங்க மக்கள். என்ன அரசியல் சிந்தனை இது? ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆக முடியாது, அவரு எதுவும் பண்ண போறதில்ல, அவர் அமைதியா தான் இருக்கணும், அதுதான் முறை, மாண்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராவோ எதிர்கட்சி தலைவரோ ஆக போறதில்ல, அவரும் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப யார் முதலமைச்சர் ஆகணும்? யார் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் யாரை விரும்புறாங்க? உங்களதான். நீங்க தானே இதெல்லாம் போய் சரி செய்யணும். நீங்க பாட்டு வீட்டிலேயே இருந்தா அதாவதுங்க, தேவையில்லாத குறுக்கு வழி முடிவுகள் எது எடுத்தாலும் அது சர்க்கிள்ல போகும். அது நல்லது இல்லை. வெளிப்படையா மக்கள் பார்க்க, மக்களுக்கு தெரிய ஒரு சில அரசியல் நகர்வுகளை செய்யுங்க.
மக்கள் வந்து உங்களை ரசிப்பாங்க, உங்களை ஏத்துக்குவாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் நேரா வண்டி எடுத்து இபிஎஸ் வீட்டுக்கு போயிட்டாரு. நல்லது சொல்லுங்க. நான் நான் இந்த பதவி ஏத்துக்கிறதா வேணாவா? எனக்கு கம்மியா இருக்குது. அதிமுக என் கூட நிக்குமா நிக்கலையா? என்ன பண்ணுவாரு அவர் ஒரு லெவலுக்கு மேல? கூட இருக்கிறவங்களாம் அண்ணா அண்ணா எனக்கும் அமைச்சர்னுவாங்க. அப்ப முடிவு அவர் எடுக்க போறாரு. ஒண்ணு அமைச்சரை வைப்பாங்க, இல்ல வேணாம்ப்பா. நெருக்கடியை ஏற்படுத்தியிருப்பீங்க. இல்ல திருமாவ வர சொல்லுங்க. சிபிஎம் வர சொல்லுங்க. இல்ல ஏதோ ஒரு இடத்துல காமனா நான் வரேன், எல்லாம் வாங்க பேசுவோம், உட்காருவோம். அவங்க மீட்டிங் 2 நாள் கழிச்சு போட, அதுல மேரி பிஸ்கெட்ல தொட்டு பால் டீ எல்லாம் சாப்பிட்டு டிஃபன் பகோடாலாம் சாப்பிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ண, அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு சொல்ல, அதுக்கப்புறம் பேச, அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எடுத்துன்னு பார்த்தா கவர்னர் வேற அந்த ஊர்லனா இருக்க, அவரு திருப்பி வர, மறுபடியும் ஸ்வேரிங் இன் செரமனி. அப்ப பிரதமரை கூப்பிடுறதா வேணாவா, ராகுல் காந்தியை கூப்பிடுறதா வேணாமா, எவ்வளவு சங்கடமா ஆக்கிக்கிட்டீங்க. கிரீஷ் சோடங்கர்லாம் வந்து நான் சொல்றேன், நல்ல முடிவு நல்ல விஷயமே கிடையாது. விஜய் அவர்கள் பதவியை ஏத்துக்கணும்னா இவ்வளவு கணக்கு, இவ்வளவு செபாலஜி, ஆட்சியில பங்கு, அதிகார பங்கெல்லாம் தெரியுதுல்ல. நீங்க போனீங்கன்னா கவர்னர் கூப்பிட மாட்டாருன்ற ஒரு சின்ன புத்தி உங்களுக்கு இல்ல? சார் போய் ஆதரவு பிஜேபிய ஆமா எதுக்கு இந்த வேலையை பண்ணீங்க தாவேகாக்கு? ஆதரவு கொடுத்துட்டு வெளியே வரும்போதே பாத்தீங்கன்னா, நாளைக்கு பதவியேற்கும் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்பார் பேட்டி கொடுத்தாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அதான் கவர்னர் கோச்சிக்கினாரு. இப்ப போய் சமாதானம் பண்ணுவாங்க. போங்க கவர்னர் சமாதானம் பண்ணுங்க, மோடிஜியை போய் சமாதானம் பண்ணுங்க, போய் எல்லாரையும் பார்த்துன்னு வாங்க, ஒவ்வொருத்தரையா போய் பார்த்துன்னு வாங்க. டெல்லிக்கு தேவையில்லாம, அதாவதுங்க அரசியல்ன்றது நம்ம நினைச்ச மாதிரி பண்ண முடியாது. நீங்க முதலமைச்சரே ஆனாலும் ஆளுநர் கூப்பிட்டாதான் முதலமைச்சர். ஆளுநரே இருந்தாலும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு அவரு பதவி பிரமாணம் பண்ணதான் ஆளுநர். பிரதமரே ஆனாலும் ஜனாதிபதி கூப்பிட்டாதான் பிரதமர். இந்த நாட்டுல சட்டம் இப்படி இருக்கு. அதுக்குதான் சொல்றது, ஒரு சில அரசியல் நுகர்வுகள், அரசியல் மூவ்மெண்ட் மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு வியூகம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடவடிக்கை, அது நல்ல நாகரிகமான ஒரு அரசியலா நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, இந்த நேரம் விஜய் என்ன பதவி ஏற்றிருப்பாரு, இல்ல நாளைக்கு பதவி ஏற்கும் போது தாவேகா தொண்டர்கள் ஆனந்த கண்ணீரை பார்த்தோன்னா எமோஷனலா அழுவாங்க, பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து திமுக கிட்டே ரீச் அவுட் பண்ணணும். அது ஜனநாயகத்துல மரபு, தப்பு இல்லை. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டப்போ எதிர்கட்சியும் எங்க கூட சேர்ந்து செயல்படணும்னு பேசியிருப்பார். எங்க இருந்து வருது அது? அறிஞர் அண்ணா கிட்ட இருந்து வருது. சேர்ந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம். நான் ஒன்னும் எல்லாம் பண்ணிட முடியாதுப்பா. நான் ஒரு விஷயம் பண்றேன், இந்த படத்துல முதல்வன் படத்துல எல்லாம் வேற எதுவும் பண்ணுவோம், நீங்களே போய் ஊரெல்லாம் குண்டு வைப்பீங்களா, நீங்களே வெடிக்க வைப்பீங்களா, நான் அதையே பாக்குறதான் ரகுவரன் கேட்டிருப்பாரு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க சரி செய்ய வேண்டியது, பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட. 108 வந்துச்சு, கூப்பிடுவாங்கன்னா அவங்க கூப்பிட மாட்டாரு. அவருக்கு என்ன போச்சு, கவர்னருக்கு என்ன போச்சு? நீங்கன்னா பாரத் மாதா கி ஜெயனா சொல்ல போறீங்க நேரு ஸ்டேடியத்துல? இல்ல சனாதன சக்தியை வீழ்த்துவோம்ல. நீ ஜெயிச்சு எதுக்குப்பா வீழ்த்து? வேணாம், வீழ்த்தாமலே உக்காந்தத்திலே உன்னை வீழ்த்துறேன்னு பிஜேபி பண்ணும். பிஜேபிக்கு அஜெண்டா ரொம்ப சிம்பிள். தூக்கி கையில கொடுக்குறாரு விஜய் பிஜேபிக்கு. நீங்க ஒரு 2 பால் ஆடுங்க, நீங்க எதுக்கு சும்மா இருக்கிறீங்க, நான் 4 பால் ஆடினேன், நீங்க ஒரு 2 பால் ஆடுங்க. இதே எடப்பாடி பழனிசாமிக்கும் இதே ஒரு 108 சீட்டு வந்திருந்தா இதே நெருக்கடி அவருக்கும் இருந்திருக்கும். என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, ஒரு 3 பேரை நல்ல ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு, இல்ல ஒரு 2-3 பேர் ஜெயிச்சதுன்னா எல்லாரையும் அமைச்சர் ஆக்குங்க. 108க்கு ஒரு 3 பேர் பிஜேபி சேர்த்துக்கோங்க, 111. கவர்னர் கூப்பிடுவாரு, பதவி ஏத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பிறகு பாத்துக்கலாம். நடந்திருக்கும். புதுச்சேரியில் அப்படிதான் நடந்துச்சு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அந்த ஊட்டியில ஒருத்தர் இருக்கிறாருல, ஒரு பிஜேபி எம்எல்ஏ, அவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கி எடுத்து போய் குத்துனீங்கன்னா கவர்னர் ஏத்துக்கின்னு இருப்பாரு. ஓகே, கடைசியில ஆரஞ்சு கலர் இருக்கு, நம்ம கலரு. அப்புறம் அவரு என்ன பண்ணோம், அந்த போஜராஜன் இருக்காருல்ல, அவரே நீங்க வந்து இங்க அங்க பிளைட் போட்டு டெல்லிக்கு போய் பிரதமரை கூட்டுவாங்க, அமித்ஷா கூட்டும். நான் என்ன சொல்றேன்னா, திமுக பயங்கரமா எதிர்த்தாங்க. தபால் தலை யாரை வச்சு வெளியிட்டாங்க? ராஜ்நாத் சிங்க. கொள்கையில எதிர்க்கிறது வேற. நான் கூட அதெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் அதோட வலி வேதனை என்னன்றது தெரியும்.
இந்த நேரம் வந்து இந்த நேரம் விஜய் வந்து கவர்னர் ஆபீஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் ரீச் அவுட் பண்ணியிருக்கணும். ரீச் அவுட் பண்ணல. வேற 108 இருக்குது. இல்லங்க 108 பத்தாது. சார் இப்போதைக்கு 113 வச்சுக்க. இதெல்லாம் தண்டலா? அடுத்த மாசம் தவணையை கட்டுறேன்னு சொல்லிட்டு வரதுக்கு. கொஞ்சம் புரிஞ்சு, இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு விஜய் சார் தயவு செய்து கொஞ்சம் வேகமா செயல்படணும். கவர்னர் அரசியல் இங்க வேண்டாம். நீங்க உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இளைஞர்கள் பட்டாளம் உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க நல்ல திட்டங்கள், சிறப்பான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கீங்க. அந்த திட்டங்கள்லாம் சீக்கிரம் ஒண்ணு ஒண்ணா செயல்படுத்தணும். நேரம் குறையுது. அதனால தயவு செய்து இந்த மாதிரி அரசியல் ஆலோசனை யாருன்னா பெரியவங்க, இது சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கி அது பிரகாரம் போகணும் அப்படின்றது ஒரு பத்திரிகை. நான் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சது, நான் புஸ்தகத்துல படிச்சது, எனக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லதை வச்சு தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக நான் இதை சொல்றேன். கேட்கறது கேட்காதது அவங்கவுங்க இஷ்டம். நாட்டு மக்களுக்கு இது நல்லது இல்லை. நாங்க இதை விரும்ப மாட்டோம். மக்கள் இதை விரும்ப மாட்டோம்.